ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அன் அபி அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من صام رمضان ثم اتبعه ستا من شوال كان كصيام الدهر. யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை 30 நாட்களாக நோன்பு நோற்று ஷவ்வாலுடைய மாதத்திலே 6 நாட்கள் நோன்பு நோட்கிறார்களோ அவர்கள் ஒரு வருடம் முழுவதுமே நோன்பு நோற்றதனுடைய பலாபலனை பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலேயும் இன்னும் பல கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வருடத்தில் 360 நாட்கள் இருக்கிறது என்று சொன்னால் 36 நோன்புகள் நாங்கள் பிடிக்கிறோம். ரமலானுடைய 30 நோன்பு, ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்பு, மொத்தமாக 36 நோன்பு. இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வ மன் ஜாஅ பிஸ் ஸய்யிஅத்தி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா வ ஹும் லா யுظلمون. நீங்கள் ஒரு நன்மையை செய்தால் உங்களுக்கு ஒரு நன்மைக்கு பதிலாக 10 நன்மைகள் வழங்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போன்ற ஒரு பாவத்தை செய்தீர்கள் என்றால் அது போன்ற ஒரு கூலிதான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் தான், ஆனால் நன்மை ஒன்று செய்தால் 10 கிடைக்கிறது என்று இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகிறான். அப்ப 30 நாட்கள் நீங்கள் நோன்பு பிடித்தீர்கள் என்று சொன்னால் 300 நாட்களுடைய நோன்புகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான். மீதம் இருக்கக்கூடிய 6 ஷவ்வாலுடைய மாதத்திலே இருக்கக்கூடிய 6 நோன்புகளை நோற்றீர்கள் என்று சொன்னால் 60 நோன்புகளை அல்லாஹ் உங்களுக்கு அதனுடைய நன்மைகளை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஜாமிஉ ஸகீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ஸாம ரமலான வ சித்தம் மின் ஷவ்வாலின் வல் அர்பிஆ வல் ஹமீஸ் தഖலல் ஜன்னah. யார் ஒருவர் ஷவ்வாலுடைய மாதத்திலே 6 நோன்புகளை பிடித்து அதே போன்று புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் யார் நோன்பு நோட்கிறார்களோ அவர்கள் சுவனம் நுழைந்து விட்டார்கள் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஜாமிஉ ஸகீரிலே இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள்.